நெல்லை மாவட்டத்தில் வாக்குப்பதிவான இவிஎம் இயந்திரங்களை சீலிட்டு ஸ்ட்ராங் ரூமில் பாதுகாக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டத்தில் வாக்குப்பதிவான இவிஎம் இயந்திரங்கள் சீலிட்டு ஸ்ட்ராங் ரூமில் பாதுகாக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார். செல்வராஜ், வணக்கம். நேற்று ஒரே கட்டமாக 234 தொகுதிகளுக்கும் தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்ற நிலையில் இவிஎம் மெஷின்கள் அந்தந்த தொகுதிகளில் அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில தற்போது நெல்லை மாவட்டத்தில் ஸ்ட்ராங் ரூம்ல தற்போது அந்த விவிபேட் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்போது பாதுகாக்கும் பணியில அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்கள். நிஷ்மா மௌனிகா, நேற்று சட்டமன்ற தேர்தலுக்கான பொது தேர்தல் என்பது நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதியிலும் இந்த தேர்தல் என்பது நடைபெற்றது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடங்கியதாக உள்ளது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ராதாபுரம், நாங்குநேரி மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 12,65,302 வாக்காளர்கள் உள்ளார்கள். ஆனால் நேற்று வாக்குப்பதிவு என்பது 1978 வாக்குச்சாவடிகளில் அந்த வாக்குச்சாவடி மையங்களில் அந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. இதன் பிறகு நேரடியாக அந்தந்த வாக்குச்சாவடிகளில் பதிவான அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் தனித்தனியாக அறை என்பது வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உள்ளடங்கியதாக அந்த வாக்கு எண்ணும் மையமாக இந்த மையங்கள் செயல்படுவதன் காரணமாக இங்கு தனித்தனியாக அந்த அறைகள் என்பது வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி, பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு வாக்குச்சாவடிகளில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே அந்த தனி அறையில் வைக்கப்பட்டு தற்போது சீல் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட பகுதிகளில் அது நேரடியாக அங்கு பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாமே அங்கு வைக்கப்பட்டு அங்குள்ள ஏஜென்ட்கள் முன்னிலையில் அந்த வாக்குப்பதிவு வைக்கப்பட்டுள்ள அந்த ஸ்ட்ராங் ரூம் என சொல்லக்கூடியது அதை இன்னும் சற்று நிமிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் அதை சீல் வைப்பதற்கான ஏற்பாடுகள் வைக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக இந்த வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது. நேரடியாக நீங்க பார்க்கலாம், அந்த ஸ்ட்ராங் ரூம் என சொல்லக்கூடிய அந்த ரூமில் மத்திய பாதுகாப்பு படையினர் துணை பாதுகாப்பு படையினர் தங்களுடைய துப்பாக்கி ஏந்திய போலீசார் 24 மணி நேரம் அங்கு பாதுகாப்பு பணிக்காக அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அதே போல இரண்டாவது அந்த வாசலில் வரக்கூடியதுக்கு இரண்டாவதாகவும் மெயின் வாசல் என சொல்லக்கூடிய அந்த 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது இந்த 5 சட்டமன்ற தொகுதியில் அந்தந்த தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் மற்றும் அந்த கண்ட்ரோல் யூனிட் ஆகிய 3மே நீங்க நேரடியாக பார்க்கலாம். ஒவ்வொன்றும் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள அந்த அறைகளை தான் நாம் நேரடியாகவே காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த 5 சட்டமன்ற தொகுதியில் 4 சட்டமன்ற தொகுதிக்கான அந்த வாக்கு எண்ணக்கூடிய அந்த மையங்களுக்கு நேரடியாக கொண்டு வரப்பட்டு அது சீல் வைக்கப்பட்ட நிலையில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி மட்டும்தான் நாம் நேரடியாக இருக்கிறோம். இங்கு நேரடியாக அந்த அதிகாரிகள் தங்களுடைய ஆய்வில் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆய்வுக்கு பிறகு நேரடியாக அந்த வரக்கூடிய அதிகாரிகள் அங்கு வரக்கூடிய அந்த கணக்கு என்ன வாக்குச்சாவடிகளில் எந்த விதமான வாக்குகள் நேரடியாக பதிவாகி உள்ளது என்பது தொடர்பான அந்த ஏற்பாடு தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் பிறகு நேரடியாக அதற்கான கணக்கு டேலி ஆகணும். எவ்வளவு வாக்குச்சாவடியில் எவ்வளவு வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுள்ளது. தற்போது இந்த வாக்கு எண்ணும் மையத்துக்கு வந்துள்ள பெட்டிகளோட கணக்கு என்பதும் கணக்கிடப்பட்டு அதன் பிறகு சீல் வைப்பதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தேர்தல் பார்வையாளர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி சுகுமார் ஆகியோர் தலைமையில் தான் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்னதுமே பாதுகாப்பாக வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 அடுக்கு பாதுகாப்பும் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பும் இந்த வாக்கு எண்ணும் மையத்துக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் ஒவ்வொரு அந்த ஸ்ட்ராங் ரூம் மற்றும் அந்த வளாகம் முழுவதுமே சிசிடிவி கேமரா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அந்த சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு நீங்க நேரடியாக பார்க்கலாம். ஒவ்வொரு கேமராக்களும் இந்த பகுதியில் யார் வந்தாலும் அதை பதிவு செய்யக்கூடிய அதிநவீன கேமராக்கள் மூலமாக அந்த பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இதுபோன்ற அந்த பதிவு செய்யப்படுவதன் மூலமாக யார் இந்த அறைக்குள் வருகிறார்கள், யாரெல்லாம் வந்து செல்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அவர்கள் பார்க்கலாம். குறிப்பாக இவர்கள் நேரடியாக இன்னைக்கு வைக்கக்கூடிய அந்த சீல் வைத்த பிறகு யாரும் இந்த பகுதியில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஒன்லி துணை பாதுகாப்பு படையினர் மட்டும் அவர்கள் மட்டும்தான் இந்த பகுதியில் நின்று நேரடியாக தங்களுடைய பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்படுவார்கள். வேறு யாரும் அதிகாரிகளுக்கு உள்ளே வருவதற்கும் மற்ற யாரும் வருவதற்கும் அனுமதி என்பது கிடையாது. அதுபோன்ற செயல்தான் மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தமிழக போலீசாரும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட அந்த
துணை பாதுகாப்பு படையினரும் இங்கு வந்து அமர்த்தப்பட்டு அவர்கள் முழு நேரமாக 24 மணி நேரமும் இந்த கண்காணிப்பு என்பது ஈடுபடுவார்கள். வேறு அந்த ஏஜென்ட்டுகள் என சொல்லக்கூடியவர்களுக்காக தனியாக பிரத்யேகமாக அந்த சிசிடிவி கேமரா, இங்குள்ள சிசிடிவி கேமரா அனைத்துமே பார்ப்பதற்காக ஒரு டிவி மூலமாக அங்கு அவர்கள் நேரடியாக அங்கே அந்த ஏஜென்ட் அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளரோட ஏஜென்ட்டுகள் அனைவருமே அந்த பகுதியில் அமர்ந்திருந்து நேரடியாக கண்காணிக்க முடியும். ஏன்னா அவர்களும் 24 மணி நேரமும் இந்த பகுதியை நேரடியாக வந்து கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே தற்போது வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. குறிப்பாக இந்த வளாகம் முழுவதுமே 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வளாகத்திற்குள் யார் வந்தாலும் மிகப்பெரிய சோதனைக்கு பிறகும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகளை காமித்தால் மட்டும்தான் அது ஏஜென்ட் மட்டுமே அந்த முன்பகுதிக்காக நேரடியாக அவர்கள் வர முடியும். மற்ற யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் மாவட்ட தேர்தல் அதிகாரி என்று தெரிவித்துள்ளார். இன்று காலையிலிருந்தே ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் மற்றும் கண்ட்ரோல் யூனிட் ஆகியவை அந்தந்த அறைகளில் உள்ள ஸ்ட்ராங் ரூம் என சொல்லக்கூடிய அந்த அறைகளில் வைத்து தற்போது சீல் வைக்கும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து இது மாவட்ட தேர்தல் அதிகாரியோட கண்காணிப்பில் இருக்கும் எனவும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமாரும் தெரிவித்துள்ளார். மௌனிகா. கள தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.